தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பாகவே அவர் கொஞ்சம் பணக்காரராக இருந்தார். சில வியாபாரங்கள்லாம் அவர் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஆபிரகாமை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறாரு. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்ட்டு. பாருங்க, இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமை ஒரு சீமானாக மாற்றினது. ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு பிள்ளை ஈசாக்கு. அவருடைய சொத்து எல்லாமே, அந்த வாரிசு எல்லாமே ஈசாக்குடையது. மற்ற பிள்ளைங்களுக்கு வெகுமதிகளை கொடுத்து அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கிஃப்ட்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஆபிரகாமுடைய சொத்து எல்லாமே யாருக்கு வந்தது? ஈசாக்கு வந்தது. திரளான ஒட்டகங்கள், திரளான கழுதைகள், ஆடுகள், மாடுகள், எல்லா சொத்தும் ஈசாக்கு வந்தது. ஈசாக்கு ஒரு பெரிய பணக்காரராக இருந்தார். ஆனால் இதில் கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறாரு. பாருங்க, நீ பஞ்ச தேசத்துலையும் உன்னைய 100 மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பேன். இப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் சேர்ந்து ஈசான் ஒரு பெரிய சீமானாக இருக்கிறார். ஈசாக்கு 2 குழந்தைங்க, ஏசா, யாக்கோபு. ஈசாக்கு நிறைய திரளான செல்வங்கள் இருக்குது, அப்படிதானே? நிறைய ஒட்டகங்கள், ஆயிரக்கணக்கான கழுதைகள், ஆடுகள், மாடுகள். இந்த யாக்கோபுடைய வழி பிரயாணத்துக்கு எத்தனை ஒட்டகங்க கொடுத்தாரு? கிட்டத்தட்ட பெயர் சபால் பதனாரனுக்கு கிட்டத்தட்ட 700 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இங்கேருந்து கோயம்புத்தூர் தூரம் அப்படின்ட்டு வழிய அருகே நடந்தே போயிருக்கிற ஒரு கழுதை கூட கொடுக்கல. என்ன ஒரு சோகம்! ஈசாக்குடைய செல்வங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாமே ஏசாவுக்கு வந்தது, பிரியமானவர்களே. இந்த யாக்கோபுக்கோ ஒரு ப்ராப்பர்ட்டி கூட கொடுக்கல. ஆனா ஈசாக்கு ஒண்ணு சொன்னாரு, மகனே, நான் கொடுக்குற இந்த ப்ராப்பர்ட்டிலாம் உன்னைய பாதுகாக்காது, ஆனா ஒரே ஒருத்தருக்கு பாதுகாப்பாரு. சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னை பாதுகாப்பார். ஓ நீரே யெகோவா, நீரே நீல்லாவே பார்த்துக்கொள்வீர். யாக்கோபு அந்த லூசுன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு வராரு. அங்க தூங்க போது பாத்தீங்கன்னா எல்லா செல்வங்களையும் பெற்ற ஏசாவுக்கு கனவு வரலங்க. ஆனா சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லிட்டே யோசிச்சே போனார்ல. இந்த யாக்கோபுக்கு ஒரு சொப்பனத்தை தேவன் கொடுத்தாரு. ஏஞ்சல்ஸ் எல்லாம் கனவுல வந்தாங்க. அங்க ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூடயே இருப்பேன். அங்க யாக்கோபு ஒரு பிரேயர் எடுக்கிறாரு. பாருங்க, அங்க ஒரு ஜெபம் பண்றாரு. எனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும், என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு நீங்க சேஃபா நீங்க என்ன கூப்பிட்டு வந்தீங்கன்னா நீங்க எனக்கு தேவனா இருப்பீங்க. அவர் கூடயே இருந்தாரா? அடுத்த 20 வருடம் ஒரு மோசமான லைஃப் இந்த யாக்கோபுக்கு தன்னுடைய மாமனாரால. ஆனா எல்லா சூழ்நிலைகள்லையும் நீரே யெகோவா ஷம்மா